அப்படி யாரும் நான் சொன்னாங்க அப்படியா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தான், ஒரே எஃபர்ட்டு. என்ன ஆயிடுதுன்னா லைக் அந்த படம் டைம்ல வந்து இவருதான் சூப்பரா பண்றது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்றோம், அவ்வளோதான். ஸோ அது எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன். முருகதாஸ் சார் மூணாவது படம் அவரோட. நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபர்ஸ்ட் பெரிய படம் கொடுத்த டைரக்டர் வந்து முருகதாஸ் சார். அன்னைக்கு ஒரு 21 வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு. ஸோ அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வித் எஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோட பாண்டு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். செப்டம்பர் 5ஆம் தேதி இது வந்து பாருங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. என்னன்னா மற்ற ஹீரோ மாதிரி தெரியல இல்லைண்ணா, ஒன்லி மியூசிக் தான். தேங்க்யூ. ஆமாம், இது 8வது தான். இல்லை சார், ஒரே டைமில் தானே சார் ஸ்டார்ட் பண்ணோம் 2 பேருமே. லைக் நான் 3 மியூசிக் பண்ணும்போது அவர் 3ல அப்போ தான் மரீனா வந்தது. அவரோட ஃபர்ஸ்ட் ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணோம். ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு இந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்ட் எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்குன்னா அவரோட பர்சனாலிட்டி, எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. எப்பவுமே அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படி எங்களோட பாண்ட் வேற மாதிரி. ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சாரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஷுவரா இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புறேன். ஆமா, ஐயோ ரொம்ப சூப்பர்மா. அதான் இப்போ அவர் உள்ள வரும்போதெல்லாம் அந்த சவுண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. சார் கப்பல் ஃபயர் சார், ஷுவரா கப்பல் ஃபயர் இருக்கு சார், இதுல கண்டிப்பா இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி முருகதாஸ் சார் வந்து எப்படி சொல்றது, அவர் தலைவர் ஒரு இதுல சொல்லியிருப்பார்ல, ஐ திங்க் சந்திரமுகில, யானை இல்ல குதிரை, இன்னைக்கு முருகதாஸ் சார் தான் அந்த குதிரை. அப்படி யாரும் நான் சொன்னாங்க அப்படியா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தான், ஒரே எஃபர்ட்டு. என்ன ஆயிடுதுன்னா லைக் அந்த படம் டைம்ல வந்து இவருதான் சூப்பரா பண்றது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா அதான் அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான மேட்டர். ஏன்னா எங்க 2 பேர் கிராஃபி வந்து டுகெதர் அப்படி சேர்ந்து சூப்பரா ரைஸ் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டு ஆடியன்ஸ் எல்லாம். இல்ல அது ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்றோம். பெருசா இன்னும் ரிலீஸ் பண்றது ஒண்ணுமே இல்லை. மேபி மொத்தமா எல்லாமே சேர்த்து ஒண்ணு ரிலீஸ் பண்ணலாம். அதனாலதான் ஐ திங்க் லோக்கி ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, தனித்தனியா எல்லாமே அந்த ரக்கட்டா, அந்த இது ஆர்டினரி பர்சன், மெயினான ட்ராக்ஸ் எல்லாமே தனித்தனியாவே ரிலீஸ் பண்ணிட்டோம். மொத்தமா அதை குரூப் பண்ணி ஒரு ஓஸ்டியா மேபி இன்னும் 2-3 ட்ராக் மிஸ் ஆயிடலாம். அது ஷூரா பண்ணிடலாம். அது வந்து எங்க கேக்குறாங்க, ஷூரா பண்ணிடலாம். ஆமா, சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. ஐ திங்க் ஷூட்டிங்கும் ஓவர் ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு. அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்கா 2-3 படம் வந்துருச்சு நம்மளுக்கு. செப்டம்பர் 5க்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஜனவரி. ஸோ அது ஃபுல் டவரா வரும். நம்ம ஆமாண்ணா. அண்ணா அதுதான் ரொம்ப அது ஒரு இமோஷனலான ஸ்டேஜ் தானே. அது வந்து அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தான். அதுக்கும் அவர் ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் பேசினேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். அதுதான் நான் ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய் சார் காம்போல வந்து நம்ம சாங் என்னைக்குமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா சாங் தவிர்த்து இல்லை, அது சார் ஒன்று ஸ்க்ரீன்ல கொண்டு வருவார்ல, அது அதில் செம வேல்யூ ஆகும். யூ ஆர் கோயிங் டு மிஸ் ஹிம். அதான். தேங்க்யூ. ஆடியோ அண்ட் ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து இது ரொம்ப நன்றி. நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெயிட்டிங்.
I'm not sure what to say. மதராசி என் மனசுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆன ஒரு படம். It's I feel very very blessed that I'm able to come and share another film with the Tamil audiences again so soon. In the year already Ace முடிச்சாச்சு, இப்போ மதராசி வந்துட்டு இருக்கு. I'm very 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 excited. I just like to thank all of you, the media people and the Tamil audiences. எனக்கு ரொம்ப encouragement, ரொம்ப அன்பு கொடுத்ததுக்கு thank you so much. I'm sure you will all enjoy the film. Madrasi is an amazing action and love entertainer. The music is also extremely beautiful. Frames kuda romba nalla vandirukku. So please enjoy the film and thank you all for your blessings. Sir, I've loved working with SK sir. அவங்க talent பத்தி, அவங்க commitment to his roles பத்தி everybody knows of course, but working with him, seeing all of that or first hand la பார்த்தது, it was really really inspiring for me, so I really love that. And Murugadas sir also, we all know about his films and about his beautiful vision, but to see his energy and to work with that was a very beautiful process for me. So ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Actually, sir, என்னோட சப்தசாரராஜ்ல படம் பார்த்ததுக்கு அப்புறம் he reached out to me for this film. So அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் he was very happy and he said நீங்க தான் பண்ணணும் இந்த கேரக்டர். மாலதி, என் கேரக்டர் பேரு மாலதி தான். So நீங்க தான் பண்ணணும்னு சொன்னாங்க. So he gave so much faith and belief in என்னோட talents. So that was very beautiful. Thank you. என்ன சொன்னீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இட் மீன்ஸ் தட் பீப்புள் என்ஜாய் மை பர்ஃபார்மன்சஸ். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். தேங்க்யூ. வணக்கம், நான் சூப்பர் சுப்பு பாடலாசிரியர். இப்போ நம்ம ஸ்ரீ லட்சுமி ப்ரொடக்ஷன்ஸ் மதராசி படத்துல வந்து எஸ்கே அண்ணனுக்கு வந்து அனிருத் மியூசிக்ல சலம்பல சலம்பல அந்த பாட்டை நான் தான் எழுதியிருக்கேன். என்னோட பாடலாசிரியர் நான். அந்த பாட்டு இப்போ செமையா பிச்சுட்டு போகுது, பயங்கர செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அனிருத்தோட ஒரு ஹேட்ரிக் ஹிட். நமக்கு வந்து ஹுக்கும் எழுதணும், அப்புறம் மனசுலாய் எழுதணும், மனசுலாய் எழுதணும், அடுத்தது மூணாவது இப்போ சலம்பல இதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹம்புலா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுக்கு ரொம்ப இறைவனுக்கு நன்றி. இந்த வாய்ப்புக்கு நான் அனிருத் அவங்களுக்கும் முருகதாஸ் சார் பெருந்தன்மையா வந்து முதல் தடவை ஐ திங்க் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் லிரிசிஸ்டோட வேலை செய்யறாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்வீட்டா ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணோம். அதுலயுமே ரொம்ப நம்ம ஒரு புது ஆளு சின்ன பையன் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணாம ரொம்ப மரியாதையோட, ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு கிரியேட்டிவா நிறைய குழுக்கள் வாங்கலோட நடந்துச்சு. அந்த ப்ரோமோ வீடியோவும் நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. ஐயோ சூப்பருங்க. அவரு எப்பவுமே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். அவரு சிவகார்த்திகேயன் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு பாட்டு எழுதுறேன். ஜென்ரலா ஒரு ஹீரோ எலிவேஷன் சாங் நமக்கு வந்து அந்த ஹுக்கும் பாட்டு வந்ததுல இருந்து நமக்கு ஹீரோ எலிவேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு பாடல்கள் அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் அதிகம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது ஒரு ஓப்பனிங் சாங், ஆனா ஹீரோ எலிவேஷன் சாங்கிறத விட ஒரு சிச்சுவேஷனுக்கான சாங். அதுல கூடிய மட்டும் எப்படி சிவகார்த்திகேயன் சாரோட பர்சனாலிட்டி அதை வச்சும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டார்கெட். ஸோ அந்த மார்க்கெட் பெருசு, மைண்ட் செட் புதுசு. ஸோ அந்த மாதிரி சில, அதாவது இன்னைக்கு அவர் இருக்கிற ஒரு ஸ்டேச்சர் இல்லைங்களா, அதுக்கான பாடலாம் எழுதணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அதுவும் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம். சிவகார்த்திகேயன் அண்ணனோட முதல் தடவை ஒர்க் பண்ண ப்ராஜெக்டே அந்த ஒரு பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சுட்டு. ஸோ அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி. அது யாருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை, எல்லா அந்த பிரபஞ்சத்துக்கே நன்றி. இந்த பாட்டு ஹிட் ஆனதும் ரொம்ப எப்படி சொன்னா ரொம்ப பெருமூச்சு விட்டேன். ரொம்ப ரிலீஃபா ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஈஸியா பிராண்ட் ஆயிடுவோம். நம்ம முதல்ல இந்த ஹீரோ எலிவேஷன் மாஸ் சாங் எழுதணும்னா அப்ப மாஸ் சாங் மட்டும் தான் எழுதுறது மாதிரி ஒரு பிராக்கெட்ல போட்டு வச்சிருவாங்க நம்மள. நான் அனிட்ட போய் சொல்லியிருந்தேன், முன்னாடி கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நீங்க வந்து என்னோட இந்த டைரக்ஷன்ல இதுவும் இவனுக்கு கேப்பபிள்னு ப்ரூவ் பண்ணோம்னா உங்களை மாதிரி ஒரு செம்ம பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாதான் வேற லைன்ல என்னால எழுத முடியும் அப்படின்றது வந்து மக்களுக்கு வெளிச்சம் விழும் அது என் மேல. ஸோ நீங்க அது மாதிரி வேற ஜானர்ல பாட்டு கொடுங்கன்னு சொல்லும் போது இமீடியட்டா இந்த பாட்டு வந்துச்சு. பாட்டு அதுவும் கரெக்டா ஹிட்டான ஒரு பாட்டுல அதுக்கான எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அது இது ஒர்க் ஆனது ரொம்ப சந்தோஷங்க.
இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா, நமக்கே அது ஒரு பரிச்சாயத்த முயற்சி தான். ஸோ நம்ம 10-11 போவோமா, இந்த பாட்டு வெளியே தெரியுமான்னு பார்த்தா இந்த பாட்டு வெளியே தெரிஞ்சு மக்களும் அதை ஏற்றிட்டாங்கன்னும் போது அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், அமைதியா இருக்கு எனக்கு. அஜித் சாரோடைய வாய்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சா ரொம்ப சிறப்பா கண்டிப்பா செமையா அவருக்கும் ஒரு பாசிட்டிவ் போட்டுடலாம். சொல்லுங்க. புரியல, அவர் பாட்டு இருக்கு. அதான் அவர் வந்து பெண்ணை பிடிங்க சுப்புன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு போல. ரொம்ப சந்தோஷமா நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு எனக்கு. ஸோ அதனால தாராளமா அதை ஏத்துக்கிட்டேன். நன்றிங்க நன்றிங்க. ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. முருகதாஸோட ஒரு சமூக பொறுப்புள்ள படங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவரோட நான் 3வது படம் வேலை செய்யுது. ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த SNA காம்போ வந்து ஒரு மேசிவ் காம்போ. அவங்க மிகப்பெரிய ஹிட் ஆல்பம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நான் தொடர்ந்து பயணிச்சிருக்கேன். ரெமோ மாதிரி, வேலைக்காரன் மாதிரி, டான் மாதிரி படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப அவங்களோட இணையதும் ரொம்ப மகிழ்ச்சி. சிவகார்த்திகேயன் அவர்கள் என்னோட நண்பர். இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காரு. அதை வந்து ஒரு நண்பனா மகிழ்ச்சியா பாக்குறது மாதிரியே ஒரு சக கலைஞனாவும் மகிழ்ச்சியாவும் ரொம்ப வியப்போடவும் அந்த உயரத்தை நான் பாக்குறேன். அவரு தனக்கான உழைப்ப ரொம்ப நேர்மையா அந்த தான் ஒரு பாதையில போகணுங்கிற முனைப்போட போட்டுட்டு இருக்காரு. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம தான் இலக்க சரியா நிர்ணயிச்சுட்டு அதை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவர் ஓடுறது வந்து தனக்காக மட்டும் இல்ல, தன்னை மாதிரி இங்கேட்டும் வந்து ஜெயிச்சிட முடியுமான்னு பல இளைஞர்கள் தன்னை பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட உழைப்பும் வெற்றியும் அவங்க எல்லாரையும் முன்னாடி கொண்டு வர போகுதுங்கிற ஒரு புரிதலோடையும் அவர் ஓடிட்டு இருக்காரு. அது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையா பாக்குறோம். அனிருத்தோட மியூசிக் வந்து இன்னைக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அனிருத் இந்த மாதிரி ஒரு உயரத்துல இருக்காருன்னு. அவர் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அவரோட மைண்டு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அதே சமயம் புதுசா எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்காரு. அவரு வியப்பா இருக்கு அவரை பார்க்கும்போதே. எப்படி இவ்வளவு புரிதல் இருக்க முடியும் ஆடியன்ஸ் பத்தி. எப்பவுமே ரசிகனை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யற கலைஞர்கள் வந்து காலத்தை தாண்டி போயிட்டே இருந்திருக்காங்க. அதே சமயம் ரசிகனை முன்னேற்றிட்டு போக வேண்டிய கடமையும் அவருக்கு சரியா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு லக்ஷ்மி மூவிஸ்க்கு இந்த படத்தோட ஒட்டுமொத்த குழுவுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாரும் எட்டு பார்க்கலாம். மதராசி ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். இங்கே சப்போர்ட் இருக்கணும். Thank you so much. Lyricist in this movie, song release avula. I think it's going to come out soon and hope you all love it. And in the movie work பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, I think அனி சாரோட பாட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். ஸோ a lot of emotions I've always shared with him through his music. ஸோ அவருக்கு எழுதும்போ அது வந்து ரொம்ப சர்ரீலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் த சாங், சச் a ஸ்பெஷல் சாங் ஆக்சுவலி மூவியில். அண்ட் அஃப்கோர்ஸ் SK சார் இஸ் an inspiration to all of us. அவருக்கு எழுதுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யா எனக்கு ரைட்டிங் வந்து ஒரு ரேண்டமா தான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆக்சுவலா நான் ட்ரெயின் கிடையாது. அண்ட் ஸோ அப்படியே ஜாலியா இருக்க ஆரம்பிச்சது வந்து இட் பிகம் a hit. ஸோ தேங்க்யூ ஆல். நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் தான் ஐ ஹவ் கம் டு ஈவன் திஸ் ஸ்டேஜ். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ கேன் கண்டினியூ டு என்டர்டெயின் அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எஸ் 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 இன்னைக்கு நம்ம சிவா அண்ணாவோட ஆடியோ லான்ச் மதராசி படம். அண்ட் என் கரியர்ல ஸ்டார்டிங் அவங்க கூட தான் நான் நடிச்சிருக்கேன் ஆமாம் படம்ல. ஸோ அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்றதுக்காக எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. அண்ணா இன்னைக்கு இந்த படம் ஏஆர் முருகதாஸ் சாரோட நான் செம்ம எக்ஸைட்டட். அண்ட் அதனால எனக்கு லைட்டாக இன்வைட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் பர்சனலி நீங்கள் வருவீங்க ஆடியோ லான்ச். ஸோ அதுக்காக நான் வந்திருக்கேன். தேங்க்யூ. எங்க அம்மன் தமிழ் நம்மள ஃபர்ஸ்ட் டப்பிங் படம் ஆர்பி சௌதரி. இதுல அந்த தெலுங்கு நின்று தமிழுக்கு டப்பிங் வாங்கி சௌதரி சார் டைப் தான் கூட போயிருக்கு. அம்மன் அப்புறம் ஸ்ட்ரைட் தமிழ் படம். சிவகார்த்திகேயன், முருகதாஸ், அன்ருத் எல்லாரும் பெரிய டீம் வச்சு நல்லா பண்ணிருக்கு. கண்டிப்பா எங்க ஆடியன்ஸுக்கு இது ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும். எது வேணுமோ பப்ளிக்கு இதெல்லாம் இந்த பிக்சர்ல இருக்கு. கண்டிப்பா இது
எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்து யுவர் பிளెస్సింగ్స్ ஆல்சோ ப்ரொடக்ஷனுக்கு நம்மளுக்கு வேணும். ப்ளீஸ் ட்ரை டு ஹெல்ப் மீ, ப்ரமோட் மீ. தேங்க்யூ.